இன்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்காக ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னவென்றால் சாமுவேல். சாமுவேல் என்பவர் தேவனோடு கூட சஞ்சரித்தவராம். அவர் எப்படி சஞ்சரித்தார்? தேவனோடு சிறிய வயதிலிருந்து பலிப்பீடத்தின் மீது இருந்து அவருடைய வேலைகளை செய்து கொண்டு, அதாவது ஏலி, அவருடைய மூத்த தகப்பனாகிய ஏலியோடு கூட இருந்தவராம். அப்படி அவர் கூட இருக்கும் பொழுது தேவனானவர் சாமுவேலை தெரிந்து கொண்டாராம். அன்பானவர்களே, இன்று நம்மில் அநேகம் பேர் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது நமக்கு வெறுப்பாக காணப்படுகிறது. காரணம், உலக வாழ்க்கை நம்முடைய கண்களை மறைக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று முதல் நாம் ஒரு முடிவை எடுப்போமாக. தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, அவரோடு நாம் வாழும் பொழுது, இன்று முதல் ஒரு தடையும் வராமல் இருக்கும்படியாக அவரோடு கூட அவருடைய பாதப்படியில் முழங்காலிட்டு ஜெபிப்போமாக. இன்று நம்மில் அநேகம் பேர் அற்பமான விஷயத்திற்காக நம்முடைய கைத்தொலைபேசிகளை நாம் பாவிக்கின்றோம். ஆனால் ஒரு 5 நிமிடங்கள் நாம் முழங்காலிட்டு ஜெபிக்க சொன்னால் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. காரணம், அவரோடு நாம் சஞ்சரிக்காமல் இருக்கும் போது. இன்று ஆலயத்தில் ஒரு வேலையை கூறினால் நாம் அதை செய்வதில்லை. காரணம், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய சோம்பேறித்தனங்கள் அப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. அது ஒரு அசுத்த ஆவியின் கிரியையாக இருக்கிறது. அருமையானவர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனோடு நாம் சஞ்சரித்தால் தேவன் அவருடைய பலனை தருவாராம். அன்பானவர்களே, இதை எத்தனையோ பேர் பார்த்து கோபப்பட வேண்டாம். நான் ஆவியானவர் எனக்கு கூறினதையே நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விஷயத்திற்காக உலகில் அழைத்திருக்கிறார். சாமுவேலை எதற்காக அழைத்தார்? ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஆசாரியனாக, இஸ்ரவேலுக்கு ஒரு தலைவனாக அவர் அழைத்தார். 3 பதவிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்? இஸ்ரவேலின் முதல் ராஜாவையே அவர்தான் அபிஷேகம் பண்ணினார். தாவீதையும் அவர்தான் அபிஷேகம் பண்ணினார். அருமையானவர்களே, இன்று நாம் நம்முடைய பெரிய ஊழியக்காரர்களுக்கு நாம் மறைமுகமாக செய்கிற வேலை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன், அந்த ஊழியக்காரருக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பரத்தில் இருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அனைத்தையும் அறிவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று முதல் நாம் எதை செய்தாலும் மறைமுகமாகவோ வெளியரங்கமாகவோ எதை செய்தாலும் ஜனங்களின் மத்தியில், அவர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் உண்டாவதற்காக செய்யாமல் தேவனின் மத்தியில் ஒரு நல்ல கணம் நமக்கு உண்டாகும்படியாக செய்வோமாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று எத்தனையோ பேர் அவரோடு கூட சஞ்சரிக்காமல் 2 மணி நேரம் 3 மணி நேரம், ஏன் சில பேர் இருப்பார்கள் 10-11 மணி நேரம் தங்களுடைய கைபேசிகளை எடுத்து யூடியூபையும் வாட்ஸ்அப்பையும் ஃப்ரீ ஃபயர் கேம் எல்லாத்தையும் நோண்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவனிடத்தில் போய் ஒரு 5 நிமிஷம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க சொன்னால் அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கும். அவர்களுக்கு அப்பொழுது தான் முதுகு வலி வரும், கை வலி வரும், எல்லாமே வரும். ஆனால் அவர்கள் ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் முழங்கால் போட்டு ஜெபித்தால் தேவன் ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். நீங்கள் எப்பொழுதும் எந்திரித்தால் கூட ஒரு 4 மணிக்கோ இல்லாவிட்டால் காலையில் எந்திரிக்கும் பொழுது ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து பாடல்களை படித்து ஜெபித்து விட்டு எழும்புங்கள். அப்பொழுது உங்களுடைய நாள் மிகவும் நன்றாக போகும். அப்பொழுதே நீங்கள் வாசித்துக் கொண்டே வாருங்கள். அப்படி நீங்கள் செய்து கொண்டு வருகையில், ஒரு நாள் விடாமல் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்துக் கொண்டு வருகையில், ஒரு நாள் கூட உங்களால் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்காமல் இருக்கவே முடியாது. இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் அதை கடைபிடிப்போமாக. தேவனோடு சஞ்சரிப்பதே நம்முடைய வாழ்வின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை ஒவ்வொரு காரியத்திற்காக அழைத்திருக்கிறார் என்பதை. நான் ஏதாவது தவறாக கூறியிருந்தால் யாரும் கோபப்பட வேண்டாம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமாக. அன்பான தேவனே, இன்று முதல் சாமுவேலை போல உம்மிடத்தில் நாம் சஞ்சரிக்கத்தக்கதாக உதவி செய்வீராக. இன்று முதல் உமக்குள்ளாக வாழத்தக்கதாக உதவி செய்வீராக. அது மட்டுமல்லாமல் அன்பானவர் தேவனே, எங்களுடைய கை தொலைபேசிகளை மட்டும் நாங்கள் ரொம்ப நேரம் கொடுக்காமல் உமக்காக நாம் வாழத்தக்கதாகவும் உமக்காக நேரங்கள் ஒதுக்கப்படத்தக்கதாகவும் உதவி செய்யுங்க. உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் வசனங்களை தியானிக்கத்தக்கதான பாக்கியத்தை தந்துள்ளுங்க. இன்று முதல் உங்களுக்காக வாழத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆமேன். தேவன் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.